எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் கேட்கின்ற கேள்விக்கு அந்த நேரடியாக ஒளிபரப்பு செய்தில்லை. நான் பேசுறதை மட்டும் நேரலையில் ஒளிபரப்பு செஞ்சிருந்தா திமுக படுபாலாது போயிடும். அந்த அளவுக்கு நான் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைக்கிறேன். அதையெல்லாம் நேரலையில் காட்டுவதே கிடையாது. ஆனால் அதற்கு பதில் மட்டும் அவர்கள் சொல்லுவாங்க. ஆக கேள்வி கேட்டதை நேரடியாக ஒளிபரப்பு செய்யணும், நேரலையில் பதிலும் நேரலையில் ஒளிபரப்பு செஞ்சால் தான் மக்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த ஆட்சியில் அது கிடையாது. அதை போல தான் அங்கேயே அதுக்கு நீதி கிடையாது. அப்புறம் இங்கெங்கே போய் நேரில் பார்த்து மக்களை பற்றி மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் கேள்வி கேட்டால் சொல்ல முடியும்? அதுக்கு தெம்பு திராணியெல்லாம் இந்த முதலமைச்சர் கிடையாது. புரியுதுங்களா? இன்றைக்கு ஒரு அரசாங்கம் அவ்வப்போது பேட்டி கொடுத்தா தான் மக்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியும். அது முதலமைச்சர்கிட்ட பதில் கிடைச்சா மக்கள் திருப்தி அடைவாங்க. ஆனால் இங்கே செஞ்சால் தானே நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். எதுவுமே செய்யலையே. அப்போ நீங்கள் ஏதாவது இடக்கு முடுக்கான கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல முடியாட்டி அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டுரும். அதனால தான் இந்த ஊடக நம்பர்களையும் பத்திரிகைகளும் சந்திப்பதே கிடையாது. அப்படியே சந்தித்தாலும் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. நிருபர்களும் பத்திரிகையாளரும் அவர் என்னென்ன கேள்வி சொன்னாலும் அதை மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க. எங்கிட்ட தான் இடம்பெறிச்சு கேள்வி கேட்குறீங்க. நான் முதலமைச்சராக இருக்கும்போது அப்படி தான் கேள்வி கேட்குறீங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கேள்வி கேட்குறீங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறேன்னா ஏற்கனவே முன்கூட்டியே என்னென்ன கேள்வி தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு தகுந்த பதில் அவர் கொடுப்பாரு. அதை நீங்கள் ஒளிபரப்பு